சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். என்னை நம்பி இரு பிள்ளையே, கவலைப்படாதே. உன் சாயப்பா வந்து விட்டேன். தைரியமாக இரு. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் மனதை மட்டும் தைரியமாக வைத்துக்கொள். மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே பிள்ளையே. நீ நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய். ஒன்று போனால் மறுபடியும் உனக்கு இன்னொரு பிரச்சனையை நீ சந்திக்கிறாய். பிள்ளையே, இனிமேல் பார், கூடிய விரைவில் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நீ சற்று கூட எதிர்பாராமல் இருக்கும்போது இப்போது கடன் கஷ்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறாய். அதற்கு ஓர் தீர்வு கிடைக்கப் போகிறது. நீ கேட்ட இடத்தில் உனக்கு பணம் உதவி கிடைக்கும். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது. நீ சந்தோஷமாக நிம்மதியாக இனி வாழப்போகிறாய் பிள்ளையே. துன்பம், மனக்கவலை உன் வாழ்வில் எது வந்தாலும் இதை நினைத்து உன் மனதில் கவலைகளை சுமக்காதே. என்றும் என்னையே நினைக்கும் என் தங்க பிள்ளைக்கு உன் சாயப்பா உதவி எப்படியாவது உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கை நினைத்து கவலைப்படாதே. உனக்கு இருக்கும் சோதனை, துன்பம் எல்லாம் இன்றோடு தீர்வு கிடைக்கும். உனக்கு செய்த துரோகம் அவர்களை சும்மா விடாது. கர்மா அவர்களுக்கு பதில் சொல்லும். இந்த சோதனைகளை எல்லாம் நீ கடந்து வர வேண்டும். உனக்கு மன தைரியம் வேண்டும் பிள்ளையே. நடந்ததை நினைத்து பார்த்து கொண்டு உன் மனதில் பாரத்தை ஏற்றுக்கொள்ளாதே. எல்லாம் மாறும். கூடிய விரைவில் எல்லாம் மாறும். அதற்குத்தானே இன்று உன்னை தேடி உன் சாயப்பா வந்திருக்கிறேன். என்னை நம்பி இருக்கிறாய் தானே? எப்படி உன்னை கைவிடுவேன்? தைரியமாக இரு. உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவேன். நீ எந்த குறையும் இல்லாமல் நலமாக வாழ்வாய். கடனாக இருக்கிறேன், எப்போது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவேன் என்று இதை நினைத்து கொண்டு நீ சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் கவலையாக உன் உடல் மெலிந்து விட்டது என் பிள்ளையே. இந்த நிலையில் இருப்பதைக் கண்டு என் மனம் தாங்க முடியவில்லை. உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று உன் வீட்டில் நான் வந்து உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கு எதை தந்தால் நல்லது, எதை செய்தால் உனக்கு நல்லது, அதை பார்த்து பார்த்து உனக்கு செய்வேன் பிள்ளையே. உன் சாயப்பா இருக்கிறேன், கவலைப்படாதே. உன்னை மதித்தவர்கள் எல்லாம் இப்போது உன் ஏழ்மை நிலையைக் கண்டு உன்னிடம் சரியாக பேசுவதில்லை என்று வருந்தாதே. இவர்கள் உனக்கு எந்த பயனும் இல்லை. உனக்கானதை செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்னை நினை என்றும் உன் சாயப்பா பெயரை என்றும் உச்சரித்தீரு. உன் நினைவை எல்லாம் உன் சாயப்பா மீது இருக்க வேண்டுமே தவிர நடந்ததை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு அழுகக்கூடாது. நீ தைரியமாக இருக்க வேண்டும். சாயப்பா அத்தனைக்கும் நல்ல தீர்வை தந்து நல்லதை செய்வார் என்று நம்பி நீ இருக்க வேண்டும். நீ நினைத்ததை, உன் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் பிள்ளையே. நான் சொன்னதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். நீ நினைத்தது, என் தங்க பிள்ளை ஆசைப்பட்டது கடன் பிரச்சனை. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் அத்தனையும் எல்லாத்தையும் மாற்றுவேன். உன் வாழ்வில் நல்லது நடக்கும். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன்.
என்றும் நல்லது நினை. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?